உஷாக்கா என்ன விரதம்னு கேட்டாக்கா. நான்வெஜ் தான் இன்றைக்கி சாப்பிட மாட்டிங்களா, அப்படின்னா காலையிலேருந்தே விரதமான்னு கேட்டாக்கா. வண்டியில் சார்ஜ் போட்டு பேசுகிறேன் சிஸ்டர். ஓ அப்படியா, அப்படியா சிஸ்டர், மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர். இன்றைக்கி அங்கேயும் ஷடவுன்னு இங்கேயும் ஷடவுன் சிஸ்டர். எவ்வளோ சேமாக இருக்கும் பார்த்தீங்களா. உஷா அக்கா வணக்கம் அப்படின்றாங்க பிரியா சிஸ்டர். அது வேண்டாமா, அதை இது ஒன்று ஒன்றா எடுக்கலாம். அப்படியா சொல்கிறாங்க அண்ணா, இருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே சுவாதி, யாராவது சமைச்சு தட்டில் போட்டு கொடுத்தா சாப்பிடுவேன்னு, அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க போல. அப்படியா சொல்கிறாங்க. என்ன நானா, யாரும் வரமாட்டாங்க, ஓடிட மாட்டேன் என்று யோசித்து விடுவேன். ஓகே ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரி தான் நான் யோசிப்பாங்க. ஆனால் பிரியா சிஸ்டர் தான் வேறு லெவல். 20 பேருக்கு டெய்லியும் சமைக்கிறாங்கண்ணா. எனக்கு நிஜமாலுமே மலைப்பாக இருக்குது சிஸ்டர். இப்போ அதை நினச்சாலே காலையில் 4 மணிக்கு எழுந்து குளித்து முடித்து பாபா போட்டோ தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் வந்து விரதத்தை ஆரம்பிச்சிடுவேன். சாப்பாடு சாப்பிடாம தான் விரதம், வெறும் பால் பழம் தான் சாப்பிடுவேன். ஓ அப்படியா, எப்போ விரதம் முடிப்பீங்க? 4 மணிக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணிங்க, எப்போ விரதம் முடிப்பீங்கக்கா? சாயந்தரம் 6 மணியா உஷாக்கா? ஆமாம் சிஸ்டர், 1 மணி நேரம் ஆகும் சிஸ்டர். ஓ அப்படியா, ஓகே ஓகே பிரியா சிஸ்டர். எப்படி இருக்குது மதுரையிலலாம் கிளைமேட்ஸு சிஸ்டர் சொல்லுங்கள். வெயிலா மழையா குளிரா எப்படி இருக்குது? ஏன் சிஸ்டர் நான் ஸ்பெஷலாக? ஆமாம் பிரியா சிஸ்டர். இப்போ வந்து உசேன் அண்ணாக்கும் எனக்கும் ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சு. உசேன் அண்ணா ஊருக்கு வந்தால் நீங்கள் உங்கள் கைவண்ணத்தை காட்டுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்களாம். கிச்சனில் வந்து ஏன் கிச்சன் வந்து இப்படி அழுக்காக இருக்குது, ஏன் இதை மாற்றி வச்சிங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கிச்சனில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதான் நான் சொன்னேன், ஐயோ யாராவது கிச்சனுக்கு வந்து வேலை செஞ்சால் நீங்கள் செய்கிறா அப்பா, நான் இடையே உக்காந்துக்கிறேன், தட்டில் சாப்பாடு மட்டும் போட்டால் போதுன்னு இடையே உக்காந்துக்குவேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அதுக்கு தான் இப்போ உங்களை சொன்னேன். நீங்கள் டெய்லியும் வந்து அத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஸ்பெஷல் தானே, அதை தான் பிரியா சிஸ்டர் சொன்னேன். புரிஞ்சதா? அதுக்கு தான் சொன்னேன் சிஸ்டர். சாயந்தரமாக ஒரு 7 மணிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விரதத்தை முடித்து விடுவேன். உஷாக்கா நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு ஏதாவது விரதமா? பிரியா சிஸ்டர், இந்த உஷாக்கா ரொம்ப பயபக்தியாக இருக்காங்க பிரியா சிஸ்டர். இந்த கேலண்டரில் வர ஒரு விரத நாளையும் வந்து மிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப்லேயும் நிறைய வந்து எப்படி சொல்கிறது, கண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க அவங்க. அதனால் அவங்க பயபக்தியாக இருக்கிறது தப்பு இல்லை, நான் அதை குறை சொல்லலை. பட் இருந்தாலும் கேலண்டர் இருக்க ஒரு விரத நாளையும் விட மாட்டேன்றாங்க, அதையும் சொல்ல வரேன். எப்படி இருந்த நான் சுவாதி? உஷாக்கா என்னக்கா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் அழகாக இருக்கீங்க அக்கா. நான் தான் சொன்னேனே அக்கா, அதுக்கு தான் கேட்டேன், அது யார் நீங்களான்னு கேட்டேன். நீங்கள் அழகாக இருக்கீங்க அக்கா, என்னக்கா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் அழகாக இருக்கீங்க அக்கா. எப்படி சொல்கிறது, இந்த ஹிந்திக்காரங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, லுக்கிங் லைக் ஹிந்திக்காரங்க, அது மாதிரி இருக்கீங்க அக்கா. இப்படியெல்லாம் சொல்லலாமா அக்கா நீங்கள்? எப்படி இருந்தேனா சுவாதி? அழகாக இருந்தேனா, கேவலமாக இருந்தேனா, காரி துப்புற மாதிரி இருந்தேனா? ரெண்டுமே இல்லைக்கா, அழகாக கண்ணுக்கு லட்சணமாக இருந்தீங்க அக்கா. ஓகேவா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. நீங்கள் பெங்களூர் சைடு வேறையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கக்கா. நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி இல்லை, ஹிந்திக்காரங்கன்னு சொல்லிட்டேன், அதுவும் ராங்கு. இந்த பெங்களூர் வேறையா நீங்கள், ஸோ அந்த கர்நாடகா பொண்ணு அந்த மாதிரி சாயலில் இருந்தீங்கக்கா. ஓகேவா உஷாக்கா? இப்போ திருப்தி ஆச்சா? அப்படி தான் இருந்தீங்க நீங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி இல்லை, அந்த பெங்களூரில் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்க. சிஸ்டர் மோடமாக தான் இருக்குது சிஸ்டர். மோடம்னா புரியலையே பிரியா சிஸ்டர், என்ன சொல்கிறீங்க மோடமா? உசேன் அண்ணா இருக்கீங்களா இல்லையா, என்ன கமெண்ட்டே காணவில்லை. பிரியா சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க புரியலையே சிஸ்டர். மோடமாக தான் இருக்குது சிஸ்டர், புரியலையே. மேகமூட்டமாக இருக்குன்றீங்களா? அதை தான் சொல்கிறீங்களா சிஸ்டர், மேகமூட்டமாக இருக்குன்றீங்களா? எங்கள் ஊரில் பாருங்கள்,